ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வீடு கட்டும் நேரம் எது? இதுதான் தலைப்பு. சொந்த வீடு. இந்த கனவு இல்லாத மனிதரே இருக்க முடியாது. அனைவருக்கும் தனக்கென்று கையளவானும் ஒரு இடம் வேண்டும், அதில் ஒரு வீடு வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மிகுதியாக இருக்கத்தான் செய்யும். இந்த சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது ஒரு 60% மக்களுக்கு இன்றளவும் நிறைவேறாத ஒரு கனவாகவே இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் சொந்த வீடு அமையும் யோகிதை எப்படிப்பட்ட கிரக நிலைகளில் இருந்தால் கைவரப்பெறும் என்பதையும், எப்படிப்பட்ட கிரக நிலைகள் தசாபுத்திகள் நடக்கும்போது நாம் அதற்கான முயற்சிகளை எடுத்தோம்னா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக வீடு அப்படிங்கிறது 4, 8 மற்றும் 12ஆம் வீடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம், இது சம்மந்தப்பட்டு வீடு அமையும் யோகிதைகள் அப்படின்னு சொல்லலாம். வீடு பேரை தரக்கூடிய வீடுகள் இதுதான். சுகஸ்தானம், அஷ்டமஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம். இதில் 12ஆம் இடம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். 12ஆம் இடம் சார்ந்த தசையோ புத்தியோ நடக்கும்போது ஒருத்தருக்கு சொத்து சேர்க்கறதுக்கான யோகம், விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதை சுப செலவுகளாக பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆசைகளை தூண்டிவிடும். இதில் 4 என்று சொல்லக்கூடிய வீடு ஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் 8. பொதுவாக 8ஆம் இடம்னாலே உடனே எல்லாரும் அது நெகட்டிவ், மோசமான பலனை தரக்கூடியது, 8நாளே கஷ்டம், குட்டிச்சவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 8ஆம் அதிபதியுடைய தசை புத்தியில் தான் நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, வெளிநாடு போவாங்க, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், உயிர் மூலம் சொத்து கிடைக்கிற யோகிதை இருக்கும். அப்போ ஒரு ஸ்தானத்தில் நல்ல பலன் மட்டுமே இருக்கும்னு இல்லை, கெட்ட பலனும் கலந்து தான் இருக்கும். கெட்ட பலன் மட்டுமே இருக்கும்னு நினைக்கிற வீடுகளில் நல்ல பலனும் கலந்து தான் இருக்கும். இது 2 in 1 பர்பஸ். ஸோ இப்போ இந்த 4, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள், இந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், இவர்களின் தசா புத்திகள் காலங்களில் வீடு கட்டலாம். பொதுவாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் 4, 8, 12ஆம் அதிபதினு வேறு வேறு நபர்கள் வருவாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய தசா புத்திகள் என்ன, இந்த காலம் உங்களுக்கு நடப்பில் இருந்ததுன்னா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த தசா புத்தியை கால்குலேஷன் போட்டு வீடு கட்டிக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி கோச்சார ரீதியான பலன்களில் பார்த்திங்கன்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு அல்லது 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு தனது பார்வையை செலுத்தும் காலத்தில், இது குரு இருக்கிற இடத்துல பார்க்குறது, குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அல்லது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு பார்வை செலுத்தும் காலத்திலையும் சிலருக்கு வீடு அமைகிற யோகிதைகள் உண்டாகும். இப்போ உதாரணமாக நீங்கள் மிதுன ராசின்னு வச்சுக்குவோம். மிதுன ராசி உங்களுக்கு குரு பகவான் மீனத்தில் இருக்கார். கோச்சாரப்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருப்பார். இப்போ வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, கடன்பட்டு வீடு கட்டும் யோகிதை உண்டாகும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பலன்கள் வரும். அப்போ தசாபுத்திகளும் கை கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு அமையும் காலமாக இது ஏற்படும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சந்திர புத்தி, சந்திர திசை குரு புத்தி, குரு திசை சந்திர புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி, குரு திசை செவ்வாய் புத்தி, இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கான யோகம் வரும். 4, 8, 12 சம்மந்தப்பட்டுருச்சுங்களா? ஒரு ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி செவ்வாய். அப்போ குரு திசை செவ்வாய் புத்தி, குரு திசை சூரிய புத்தி, சூரிய திசை குரு புத்தி, சூரிய திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சூரிய புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி, இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுற யோகம் வரும். இன்னொன்று, வீடு மனை வாகனம் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கிரனையும் இந்த இடத்துல நாம் மெயினாக எடுத்துக்கணும். எந்த தசா காலத்திலும் சுக்கிரபுத்தி நடப்பில் இருக்கும்போதும் ஒருவருக்கு வீடு அமைகிறதுக்கான யோகிதைகள் உண்டாகும். அதற்குண்டான குறிகாட்டிகளின்படி அவர் அமர்ந்திருந்தார் என்றால் புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒருத்தர் கண்ணியில் சுக்கிரன் நீச்சம், அவரோட ராகு க்ளோஸாக சேர்ந்துருக்காரு. சார் எனக்கு ராகு திசை சுக்கிரபுத்தியில் வீடு கட்ட முடியலேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அங்கே தான் ஆல்ரெடி அவர் கெட்டு போயிட்டார். ஸோ சுக்கிரன் வலுவாக இருந்து தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் சில நேரங்களில் வீடு அமைகிற யோகம் உண்டாகும். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதியாக புதன், 8ஆம் அதிபதியாக சனி, 12ஆம் அதிபதியாக சுக்கிரன், இவங்க 3 பேருமே நண்பர்களாக வராங்க. அப்போ புதன் திசை சனி புத்தி, புதன் திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி, சுக்கிர திசை புதன் புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, சனி திசை புதன் புத்தி, இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வீடு அமைகிற யோகம்
உண்டாகும். இதில் சுக்கிரன் நேச்சுரலாகவே சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு தனியாக சுக்கிர புத்தியை தேட வேண்டியது இல்லை. கடகலக்கண ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதியாய் சுக்கிரனும் 8ஆம் அதிபதியாக சனி பகவானும் 12ஆம் அதிபதியாக புதன் பகவானும் வருவாங்க. இதில் மிதுன லக்னத்துக்கு வர்ற அதே ஆளுக கடக லக்னத்துக்கும் வருவாங்க. அதில் ஒரு சூட்சுமம் இருக்கும். அப்போ கடக லக்னத்திற்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். சனி திசையில் சுக்கிர புத்தி, சனி திசை புதன் புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் சனி புத்தி நடக்கிறது. சுக்கிர திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்கிற காலங்களில் இவங்களுக்கு வீடமைகிற யோகிதைகள் உண்டாகும். இது போக சில ஜாதகங்களுக்கு அபூர்வமாக 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற கிரகம் தசாபுத்தி நடத்தும் போதும், 12ஆம் இடத்துல வலுப்பெற்ற கிரகம் உட்கார்ந்துருந்து தசாபுத்தி நடத்தும் போதும் சுப விரயம் வீடு கட்டுற யோகிதைகள் உண்டாகும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் 12ஆம் இடத்துல குரு உச்சம், இவர் 8 கூடையவர் ஆகிறார். இவர் குரு மகா திசையில் குரு புத்தி நடக்கும் போதெல்லாம் சொத்து வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். குரு உச்சமாக இருக்கார், 8ஆம் அதிபதி உச்சமாகி 8ஆம் இடத்தை வேற பார்க்குறார். அதனாலேயே இவருக்கு குரு புத்தி ஒவ்வொரு சீசனில் வரும்போதும் ஏதாவது ஒரு இடம் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன், வீட்டை ரெனியூஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரியான அமைப்பு. கடகலக்கண ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயாகவும் 8ஆம் அதிபதி குருவாகவும் 12ஆம் அதிபதி சந்திரனாகவும் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இது சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயாகவும் 8ஆம் அதிபதி குருவாகவும் 12ஆம் அதிபதியாக சந்திரனாகவும் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க சிம்ம லக்னக்காரர்கள் சந்திரதிசை செவ்வாபுத்தி, சந்திரதிசை குருபுத்தி, செவ்வாதிசை சந்திரபுத்தி, செவ்வாதிசை குருபுத்தி, குருதிசை சந்திரபுத்தி, குருதிசை செவ்வாபுத்தியில் வீடு கட்டுற யோகிதைகள் உண்டாகும். கன்னிகாலக்கண ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதியாக குரு வருவார். இவரே கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிறதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுங்கிறதே ஒரு மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை தரக்கூடிய விதி தான். நிறைய கன்னிலக்கணக்காரங்க வீடு கட்டி தான் வீணாக போவாங்க. கட்டின வீட்டை விலைக்கு வாங்குவாங்க, 3 வருஷம் மாங்குன்னு லோன் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு கையை விட்டு போகும். அது வரைக்கும் அவங்க சேர்த்து வச்ச செல்வம், வயசு, உழைப்பு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். இந்த அனுபவத்தை சந்திக்காத கன்னிலக்கணக்காரங்க ரொம்ப கம்மி. 99% பேருக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். இவங்களுக்கு 4ஆம் அதிபதியாய் குருவும் 8ஆம் அதிபதியாக செவ்வாயும் 12ஆம் அதிபதியாக சூரியனும் வராங்க. இதில் சூரியனை தவிர மீதி இருக்கிற 2 பேரும் இவங்களுக்கு எதிரி கிரகங்கள். அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த நெகட்டிவான பலன் வீடு வாசல் மூலமாக ஏற்படும். இவங்க குருதிசை செவ்வாபுத்தி, செவ்வாதிசை குருபுத்தி, சூரிய திசை குருபுத்தி, சூரிய திசை செவ்வாபுத்தி, செவ்வாய் திசையில் சூரிய புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, இந்த மாதிரியான காலகட்டங்களில் வீடு கட்டுறதுக்கான யோகிதைகள் உண்டாகும். ஆனால் கவனமுடன் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ள லக்னங்களில் கன்னியும் ஒன்று மறந்துடாது. துலா லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் அதிபதியாக சனி வருவார். அவரே பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனால சனி 8ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வந்துடுவார். 12ஆம் அதிபதியாக புதனே வந்துடுவார். அப்போ இவருக்கு வர்ற 4, 8, 12ஆம் அதிபதி நண்பர்கள். ஸோ இவர் புதன் திசையில் சுக்கரபுத்தி சனி புத்திலையும், சுக்கர திசையில் புதன் புத்தி சனி புத்திலையும், சனி திசையில் சுக்கரபுத்தி புதன் புத்திலையும் வீடு கட்டிக்கிறதுக்கான யோகிதைகள் உண்டாகும். விருச்சிக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக சனி வருவார், 8ஆம் அதிபதியாக புதன் வருவார், 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். அப்போ இவர்களுக்கு அதே சேம் பேட்டர்ன் தான். சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கிற காலம், சனி திசையில் புதன் புத்தி நடக்கிற காலம், புதன் திசையில் சுக்கிர புத்தி நடக்கிற காலம், புதன் திசையில் சனி புத்தி நடக்கிற காலம், சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்கிற காலம், சுக்கிர திசையில் சனி புத்தி நடக்கிற காலம் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் உண்டாகும். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். விருச்சிக லக்னம் 9 கூடிய பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வளர்பிறை சந்திரன் தான். இவர் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் வீடு கட்டுறார் சொந்த முயற்சியில். இப்போ 8ஆம் இடத்துல இருக்க குறிகாட்டி அந்த வீட்டில் இருக்க கிரகமும் அந்த வேலையை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுர் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக குரு, 8ஆம் அதிபதியாக சந்திரன், 12ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவாங்க. அப்போ குருதிசை சந்திரபுத்தி செவ்வாபுத்தி, சந்திரதிசை செவ்வாபுத்தி குருபுத்தி, செவ்வாதிசை குருபுத்தி சந்திரபுத்தி காலகட்டங்கள் இவர்களுக்கு வீடமையும், மனை அமையும், சொத்து அமையும் யோகிதைகளை கொடுக்கும். இதில் யார் வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த தசாபுத்தி அனுகூலமாக இருக்கிற பட்சத்தில் இதை செய்ய முடியும். மகர லக்ன ஜாதகத்திற்கு 4 கூடையவர் செவ்வாய், 8 கூடையவர் சூரியன், 12 கூடையவர் குரு. இதில் மகர லக்னக்காரங்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், உங்கள் பேரில் சொத்து வாங்கிக்காதீங்க, உங்கள் பேரில் வீடு கட்டிக்காதீங்க, உங்கள் பேரில் இடம் வாங்காதீங்க. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதி, சூரியன் அட்டமாதிபதி, குரு மட்டும்தான் ஒரு மாதிரி சமகிரகம். அதனால தான் இவங்களுக்கு சொத்து அமையும் போதே கூடவே பிரச்சனைகளும் பாதகமும் நிகழுங்கிறதுனாலே சொத்து இல்லாமல் வாழ்ந்து பழகிக்கிங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லுவேன். சொந்த வீடு கட்டுற முயற்சியில் பலமுறை தோல்வியை சந்திக்கக்கூடிய அமைப்பு மகர லக்னக்காரங்களுக்கு வரும். இவங்க போய் எங்கேயாவது இடம் வாங்கினாங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே வில்லங்க முடிச்ச இடம் அப்படிங்கிறது மாதிரி வரும். அப்போ இவர்களுக்கு செவ்வாய் திசை சூரிய புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி, சூரிய திசை செவ்வாய் புத்தி, சூரிய திசை குரு புத்தி, குரு திசை செவ்வாய் புத்தி, குரு திசை சூரிய புத்தி வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்
ஏற்படுத்தும் நிலை உண்டாகும். இதுபோக 4, 8, 12 உட்கார்ந்துருக்க கிரகங்களும் அந்த வேலையை தரும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி புதன் மூவருமே நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடுறதுனால இவர்களுக்கு சனி மகாதிசை சுக்கிரபுத்தி புதன் புத்தி, சுக்கிர மகாதிசை சனி புத்தி புதன் புத்தி, புதன் மகாதிசை சனி புத்தி சுக்கிர புத்தி வீடமையும் யோகிதைகளை கொடுக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4 கூடைய புதன் ஒரு பாதகாதிபதி, 8 கூடைய சுக்கிரன் ஒரு பாதகாதிபதி, 12 கூடைய சனி பகவான் ஒரு விரையாதிபதி. இவர் மட்டும்தான் சமம்ங்கிறதுனால இந்த மீன லக்னமும் வீடு பேர் இல்லாத நிலையை அடிக்கடி அடையும். அடிக்கடி வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு அந்த மாற்றங்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற அமைப்பு மீனத்துக்கு அதிகமாக உண்டு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 2 எதிரிகளும் ஒரு சமகிரகமும் சேர்ந்து தான் வீடு பேரை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் புதன் மகா திசையில் சுக்கிரபுத்தி சனி புத்தி, சுக்கிர மகா திசையில் சனி புத்தி புதன் புத்தி, சனி மகா திசையில் புதன் புத்தி சுக்கிர புத்தி வீடு அமைப்பு யோகங்களை கொடுக்கும். பட் இது எல்லாமே கொஞ்சம் வில்லங்கமான ஆளுகளோட தசா புத்தியிலே வருங்கிறனால இவங்க வீடு கட்டும்போதே வில்லங்கத்தையும் சேர்த்து வேலைக்கு வாங்குவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி பாதகாதிபதி பாதகம் செய்யாமல் விட மாட்டாங்க. அந்த வகையில் மகரத்திற்கு அடுத்தபடியாக இவங்களுமே வந்து சொந்த வீடு அமைச்சுக்கிறதுல கொஞ்சம் கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இது உங்கள் 12 லக்னக்காரர்களுக்கும் வீடு அமையும் வீடு கட்டும் நேரம் அப்படிங்கிற கணக்கில் இந்த தசாபுத்திகள் நடப்புக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.